நம்ம சிஎஸ்கே அணி நேற்று ராஜஸ்தான் அணிக்கு எதிராகவும் தோல்வி அடைஞ்சது சிஎஸ்கே ரசிகர்களுக்கு வருத்தமாக இருந்தாலும் புலிப்பட்டியலில் ஏறக்குறைய கடைசி இடத்துல மோசமாக விளையாண்டுகிட்டு இருந்த ராஜஸ்தான் அணிக்கிட்டேயே சிஎஸ்கே தோல்வி அடைஞ்சிருக்காங்களே. இனி அடுத்தடுத்து விளையாட போற ஆட்டங்கள் சிஎஸ்கே எப்படி விளையாட போறாங்க அப்படிங்கிற வருத்தமும் தற்போது சிஎஸ்கே ரசிகர்கள்கிட்ட இருக்கு. இப்படி இருக்க கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு நம்ம சிஎஸ்கே அணிக்கு கம்பேக் கொடுத்திருந்த நம்ம தமிழக பிளேயர் ரவிச்சந்திர அஸ்வின் இந்த ஆட்டமும் நம்ம சிஎஸ்கே அணி தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பரபரப்பான பேட்டி ஒன்று நம்ம சிஎஸ்கே அணியை பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ அதில் மிக மிக முக்கியமாக இந்த ஒரு பிளேயர் அணியில் தொடர்ந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கே அணியே இல்லாமல் காணாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி நேற்றும் நம்ம சிஎஸ்கே அணி தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா அஸ்வின் ஒரு முக்கியமான தகவல் ஒன்று அவர் இப்போ சொல்லியிருக்காரு. ஸோ அஸ்வின் யாரை குறிப்பிட்டு இந்த விஷயத்தை தற்போது சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லை, கேப்டனான ருத்ராஜ் அவரை பற்றி தான் அஸ்வின் நேற்று சிஎஸ்கே அணி தோத்ததுக்கு அப்புறமா பேசியிருக்காரு. அதாவது ருத்ராஜ் அவர் சிறந்த கேப்டன் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா கடந்த ஆண்டு அதுக்கு முந்தைய ஆண்டு தோனி அவர்கள் பின்னால இருந்து ருத்ராஜ் அவருக்கு வழி நடத்தினாரு. ஆனா இந்த வருஷம் தோனி அவர்கள் ருத்ராஜ் அவருக்கு கம்ப்ளீட்டா எந்த ஒரு உதவியும் செய்யாம நீ தனிச்சையா அணியை வழி நடத்து அப்படின்னு தோனி அவர்களே ருத்ராஜுக்கு உத்தரவு போட்டிருக்காரு. ஸோ அதன் காரணமா ஒரு புதிய கேப்டன் மாதிரி தான் ருத்ராஜ் அவர் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம அஸ்வின் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஓப்பனிங் இறங்கி விளையாட வேண்டிய ருத்ராஜ் தொடர்ந்து 3வது பேட்ஸ்மேனாக இறங்குற இந்த திட்டத்தையே ருத்ராஜ் அவர் தான் சிஎஸ்கே அணியின் மிடில் ஆர்டர் பேட்டிங் வலுவாக இல்லை அப்படின்னு இந்த முடிவை ருத்ராஜ் அவராகவே எடுத்திருக்காரு. அப்படின்னா ஓப்பனர்கள் கண்டிப்பாக நின்று விளையாடக்கூடிய வலுவான ஓப்பனர்களை ருத்ராஜ் தேர்வு செஞ்சிருக்கணும். அந்த இடத்துலையும் ரச்சினுக்கு சரியான ஒரு பார்ட்னர் இல்லாம ராகுல் திரிபாட்டியை தொடர்ந்து 3 ஆட்டமும் இறக்கிவிட்டு இதுக்கு முன்னாடி ஆர்சிபி அதே போல இப்ப ராஜஸ்தான் இந்த 2 ஆட்டத்திலையுமே சிஎஸ்கே அணி தோல்வி அடைகிறதுக்கு ஓப்பனிங் ஒரு நல்ல துவக்கம் இல்லாம போனது. இது எல்லாமே அடுத்தடுத்து ருத்ராஜ் அவருடைய மோசமான கேப்டன்சியை தான் வெளிப்படுத்துது அப்படின்னு நம்ம அஸ்வின் சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் பார்த்த சிஎஸ்கே அணி இது கிடையாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சிஎஸ்கே அணிக்கு மீண்டும் வரப்போறோம் அப்படிங்கிற மகிழ்ச்சி எனக்கு இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிற சிஎஸ்கே அணியை பார்த்தா எனக்கு நான் விளையாண்ட பழைய சிஎஸ்கே அணி மாதிரியே சுத்தமாக தெரியல. முக்கியமாக ருத்ராஜ் தோனி கம்ப்ளீட்டாக அவர்கிட்ட இருந்து விலகிட்டதால ருத்ராஜ் ஒரு புதிய கேப்டன் போல தான் செயல்படுறாரு. பதட்டத்தில் தவறான முடிவுகள் நிறையா தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ ருத்ராஜ் இதே மாதிரி அவர் தொடர்ந்தார்னா அட்லீஸ்ட் கடந்த சீசன்கள் மாதிரி தோனி அவர் மீண்டும் ருத்ராஜ் அவருக்கு கம்ப்ளீட்டாக அட்வைஸ் வழங்கணும். அப்படி தராமல் போனாங்கன்னா கண்டிப்பாக இந்த தொடர்லையும் சிஎஸ்கே அணி அட்லீஸ்ட் பிளே ஆஃபுக்கு உள்ளே கூட வர முடியாது. பாயிண்ட்ஸ் டேபிளில் கூட கணிசமாக ஒரு நல்ல பொசிஷனை பிடிக்க முடியாமல் கடைசி இடத்துக்கு சிஎஸ்கே அணி கண்டிப்பாக தள்ளப்படலாம். இதை உடனடியாக சரி செய்யலைன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே அப்படிங்கிற அந்த பிராண்டே வெகு விரைவில் அழிஞ்சு போயிடும். நான் பார்த்து வளர்ந்த சிஎஸ்கே அணி தற்போது இந்த நிலைமையில் இருக்கிறது எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. நான் சிஎஸ்கே அணியில் விளையாடுற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகலை அப்படிங்கிற மாதிரி நம்ம அஸ்வின் சிஎஸ்கே அணி பழைய சிஎஸ்கே அணியாக கிடையாது. முக்கியமாக ருத்ராஜ் அணியில் நிறைய தவறுகள் செய்கிறாரு. இப்படியே போனால் சிஎஸ்கே அணி இந்த ஆண்டு பிளே ஆஃபுக்கு உள்ள வர முடியாது அப்படின்னு அஸ்வின் வருத்தப்பட்டு நம்ம சிஎஸ்கே அணிக்கு ஏற்பட்டிருக்க இந்த நிலைமையை பற்றி நேற்று தோத்ததுக்கு அப்புறமா பேசியிருக்காரு.